பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரத்தில் 2 பேர் பார்த்தோம். 2 பேரை பார்த்தோம். அந்த 2 பேரையும் கர்த்தர் கூப்பிட்டு ஒருத்தனாக்கி அனுப்புனார். 2 பேரையும் கூப்பிட்டு எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இரு திருத்தாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ணி அனுப்புனார். நீங்கள் 2 பேரும் இனி என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் வேற வேற இல்லைப்பா, 2 பேரும் ஒரே சரீரத்தில் தான் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன செய்திருங்க? ஒரே ஆளாக மாறிடுங்க. புதுசாக வந்துடுறவங்க பார்க்குறாங்க, என்னடா அந்த பாஸ்டர் திடீர்னு ஏதோ பேசுகிறாருன்னு. நமக்குள்ள 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் பழைய ஆள், இன்னொன்று புதிய மனுஷன். இந்த 2 பேரும் நான் பெரியவனா நீ பெரியவனா போராடுகிறதுனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்ய முடியாம போயிருது, பெற்றுக்கொள்ளாமல் போடுகிறது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இதுதான் பிரச்சனையா? 2 பேரையும் கூப்பிடுறாரு, பழைய மனுஷனையும் கூப்பிடுறாரு, புதிய மனுஷனையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 2 பேரையும் சமாதானம் பண்ணி ஒரே ஆளா என்ன செய்தாரு? அனுப்பினார். இன்னைக்கு அந்த ஒரு ஆளை குறித்து பார்க்க போறோம். போன வாரம் 2 பேரை பார்த்தோம். இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்? அந்த ஒரு ஆளை குறித்து பார்க்க போறோம். ரைட்டா? ரைட். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறதா. Glory to God. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது, நான் மாமிசத்தில் பிழைக்கிறதா இல்ல நான் விசுவாசத்தில் பிழைக்கிறதா? Glory to God. நாம் கடந்த வாரம் பார்த்தோம், நம்முடைய சரீரம் மாமிசம் உள்ளது, மாமிச சரீரம். இந்த சரீரத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? காண்கிற உலகத்தை நாம் பார்க்கிறதுனால அதை நான் நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு, சூழ்நிலைக்கு இயற்கையாகவே நாம் தள்ளப்படுகிறோம். ரைட்? இப்ப உள்ள இருக்கிற ஒரு மனிதன் சொன்னேன், அவனால வெளி உலகத்தை பார்க்க முடியல. அவனால எதை பார்க்க முடியும் அப்படின்னா, காணாத உலகத்தை பார்க்க முடியும், காணாத தெய்வத்தை பார்க்க முடியும், காணாத தெய்வத்தோடு பேச முடியும். புரியுதா? உள்ள இருக்கிற மனிதனால என்ன செய்ய முடியும்? காணாத உலகத்தை பார்க்க முடியும், காணாத தெய்வத்தை பார்க்க முடியும். காணாத தெய்வம் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை அது பெற்றுத்தர அதால முடியும். நான் யார் சொல்றத நம்புறேன்? காண்கிற மனிதன் சொல்லுகிறதா நம்புறேன். ஏன்னா அவன் சொல்றான், நான் பார்த்தேங்கிறான். பார்க்காததையும் சத்தியமா நான் பார்த்தேங்கிறான். உள்ள இருக்கிறவன் சத்தியெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்? அவனே சத்தியத்தில் பிறந்தவன். அவன் யாதுல பிறந்தவன்? சத்தியத்தில் பிறந்ததுனால அவன் என்ன சொல்ல மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான், பொய்ய சத்தியமாய் மாற்ற மாட்டான். லிசன். அப்ப அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த காணாத தெய்வத்தை Glory to God பார்க்க வைக்கிறான். காணாத கடவுளை
நம்ம என்ன செய்ய வைக்கிறோம் அப்படின்னா பார்க்க வைக்கிறோம். இப்ப நமக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த ஆவிக்குரிய மனிதனை நம்ம பார்க்காததுனால இந்த சரீரத்திலிருந்து நம்ம உலகத்தை பார்க்கிறோம். இப்ப உலகத்துல காண்கிறவை எல்லாம் நம்ம பார்க்கிறதுனால காணாத தெய்வத்து மேல நமக்கு என்ன வரமாட்டுக்கு அப்படின்னா நம்பிக்கை வரமாட்டுக்கு. காணாத தெய்வத்து மேல என்ன வரமாட்டுக்கு? நம்பிக்கை வரமாட்டுக்கு. கிறிஸ்துவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா உடனே சொல்லுவீங்க எனக்குள்ள இருக்கிறார் பாஸ்டர். எங்க இருக்கிறாரு அதுதான் தெரியல பாஸ்டர். எனக்குள்ள எங்கேயோ இருக்கிறாரு, ஆனா என்னால என்ன செய்ய முடியல? என்னால அவரை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆனா எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருந்து எதையோ ஒண்ணு செய்துட்டு இருக்கிறாரு மட்டும் தெரியுது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் என்ன செய்தோம்? கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். வாசிங்க 6வது அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டோம்? லிசன், கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் செய்யப்பட்டோம். ஞானஸ்தானத்தினால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அவரோடு கூட நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பழைய மனிதனை, என் பழைய ஸ்பாவத்தை நான் சிலுவையில நான் அறைந்து அவன் என்ன செய்துட்டான்? அவன் பரியல் பண்ணியாச்சு. ஒரு அடக்க ஆராதனையை செய்து முடிச்சாச்சு. ரைட்? இப்ப வேதம் சொல்லுகிறது நீங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அப்ப நாம எப்போ ஆண்டவரோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோமோ இப்போ அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ம என்ன இருக்கிறோம்? பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்ம முங்கி எழுந்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்கள். சொல்லுங்க, நான் யாரு? புதிதான ஜீவன் உடையவர்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தார். அப்போ வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல என்ன செய்திடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரொம்ப கிளியரா இருக்கிறார். அவன் கெட்டு போயிடக்கூடாது. என்னை நம்பி வருகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன். அதே 3வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பிதாவானவர் குமாரில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? பிதாவானவர் என்ன செய்திருக்கிறாரு? குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் யார் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? குமாரன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நிருபங்கள் எல்லாமே தெளிவா சொல்லுகிறது, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே யாருக்குள் இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கு. என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால இப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் யாரா இருக்கிறேன்? நான் பாத்திரவானாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை காண்பித்து கொடுக்கிறோம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு
நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அங்க ஒரு மனுஷனை என்ன செய்யறாங்க, புறம்பே தள்ளப்படுகிறதை நீங்க பார்க்கலாம். ஏன் அவன் புறம்பே தள்ளப்பட்டான்? தன்னுடைய ஜனங்களுடைய மத்தியில இருந்து அவன் என்ன செய்யப்படுறான், புறம்பே தள்ளப்படுகிறான். வேதத்துல வாசிக்கும் பொழுது அவன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஒரு குருடனாய் இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறான், ஒரு குருடனாய் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அந்த வழியாய் போகும்போது அந்த குருடனை பார்க்கிறாரு. உடனே அவரோடு கூட போன சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யாருடைய குற்றம், யாருடைய பாவம்? இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? ஏன் இவன் என்ன செய்தான், குருடனாய் பிறந்திருக்கிறான்? நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் குருடனாய் இருப்பதற்கு 3 காரியம். ஒன்று அவன் செய்த பாவம், இல்லைன்னா அவன் பெற்றோர்கள் செய்த பாவம். அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக அவன் பிறந்திருக்கிறான். ரைட்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இயேசு அவனை என்ன செய்கிறார், வேதத்தில் வாசிக்கும் போது, நான் உலகத்தில் இருக்கையில், உலகத்திற்கு நான் யாரா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற இவன் இனி என்ன செய்யணும், அந்த வெளிச்சத்தை அவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் பூசுறார். பூசி அவர் சொல்றாரு, நீ போய் சிலோவாம் என்னப்பட்ட அந்த குளத்துல என்ன செய், போய் கழுகு. அவன் கழுவின உடனே அவன் என்ன செய்தாங்க, பார்வை அடைந்தான். அவன் கழுகுன உடனே, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் பார்வை அடைந்தான். ரைட்? இப்ப நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் இப்ப இவன் பார்க்கிறான், இவன் உட்கார்ந்து இருந்த இடத்துல இப்ப யார் இல்ல, வழக்கமா உட்காருகிற இடத்துல இவன் இல்ல. இப்போ அந்த வழியாய் போகிறவர்கள், இந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருப்பானே, இவனுக்கு நம்ம காசு கொடுப்போமே, அவனை காணுமே, திடீர்னு பார்த்தா இவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, இப்ப இவர்கள் எல்லாரும் அவனை பார்க்கிறாங்க, இவன் அங்க உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன் தானே, இவன் இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறானே. இவன் வேற சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இவன் அவனை போலதான் இருக்கிறான், அவனுடைய சாயல் மாதிரி தான் தெரிகிறது, இருந்தாலும் அவனிடத்துல கேட்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்றான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களை பூசினார், நீ போய் சிலவாம் என்னப்பட்ட குளத்துல நீ கழுவுன்னு சொன்னாரு. நான் கழுகுன மாத்திரத்துல, glory to God, நான் என்ன செய்தேன், நான் பார்வையடைந்தேன். அப்பொழுது அவர்கள் அவனிடத்துல கேட்க, அவர் எங்கே, உன்னை குணமாக்கினவர் எங்கே? அவன் சொல்றான், எனக்கு தெரியாதுப்பா, நான் குருடனா இருந்தேன், நான் இப்ப என்ன அடைஞ்சிட்டேன், நான் பார்வை அடைஞ்சிட்டேன். ஏன்னா இப்ப நான் பார்க்கல, நான் பார்த்தது எப்போ, நான் பார்வை அடைவதற்கு முன்பாக நான் அவரை பார்த்தேன். நல்லா கவனிக்கணும். இப்ப அவர் எங்க எனக்கு தெரியாது. இப்ப தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது அங்க இருந்த பரிசேயர் சிலர் என்ன செய்கிறார்கள், அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொல்லி, அவன் பாவியா இருக்கிற மனுஷன் என்று சொல்லி, அவன் எப்படி இந்த அற்புதத்தெல்லாம் செய்வான் அப்படின்னு ஒரே கேள்வி எழுப்புறாங்க. ரைட்? அவன் குருடனா இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் என்ன செய்யல, நம்பல. பார்வை அடைந்தனுடைய தாய் தகப்பனை அழைத்து, இவன் உங்க பிள்ளை தானே? ஆமா. இவன் எப்படி பார்வை அடைந்தான், நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவன் சின்ன பிள்ளை கிடையாது, அவன் யாரா இருக்கிறான், அவன் பெரியவனா இருக்கிறதுனால அவன் தானே சுகம் அடைந்தான், நீங்க அவனிடத்திலே கேட்டுக்காங்க. ரைட்? இப்போ சொல்லியாச்சு. இப்போ பார்வை அடைந்தவனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். glory to God. நல்லா கவனிக்கணும். அந்த தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்ப நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்கிறேன், இதுதான் எனக்கு தெரியும். நான் குருடனா இருந்தேன், நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்கிறேன். மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்று கேட்கிறார்கள். அவன் அதையும் மறுபடி சொல்றான்,
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேனே, நீ திரும்ப திரும்ப அதையே கேட்கிறியே. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், என்ன அப்படின்னா, அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறவர் அல்ல. அவ எதை அறிந்திருந்தா, நான் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறவர் அல்ல, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் என்ன கொடுப்பார்? செவி கொடுப்பார். இவன் இதெல்லாம் சொன்ன உடனே, Glory to God, நாங்க உங்க கூட இருக்கிறோம், நாங்க சொல்றத நீ கேட்க மாட்டுக்கியே, நீ நம்ப மாட்டுக்கியே, அவன் தேவகுமாரன் அல்ல என்று சொல்லி, இவன் இல்ல இல்ல அவர்தான் என்ன, தேவனுடைய குமாரன், அவர் என்னை சுகமாக்கினார், நீங்க சொல்றத நம்புறதற்கு எனக்கு காரியம் இல்லை, என்னை சுகமாக்கி இருக்கிறார். அவன் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. இதை சொன்ன போது Glory to God, அவனை என்ன செய்தாங்களாம், அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? என்ன சொல்றான்? நீயே பாவத்துல பிறந்த, பாவத்துல பிறந்திருக்கிற நீ எங்களுக்கு நீ சொல்றியா என்று சொல்லி அவனை என்ன செய்தாங்க தெரியுமா? புறம்பை தள்ளினார்கள். லிசன், அப்ப புறம்பை தள்ளினதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம்? அவன் தேவன் அவனை சுகமாக்கினார். இப்ப இவன் யாருடையவனாய், யாரை பின்பற்றுகிறவனாய் மாறிட்டான் அப்படின்னா, இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறிட்டான். இப்போ அவர்கள் சொல்லுகிற உபதேசத்தை இவன் மறுக்கிறான், ரைட்? இப்போ அதனால அவனை என்ன செய்தாங்க? புறம்பே தள்ளினார்கள். அடுத்த வசனத்துல புறம்பே தள்ளினதை கேட்டு ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, எப்பா நீ தேவனுடைய குமாரனிடத்துல நீ விசுவாசமா இருக்கிறாயா? அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, அவரிடத்தில் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் என்று கேட்கிறான். இப்போ அவர் சொல்றாரு, நீ அவரை கண்டிருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ அவரை கண்டிருக்கிறார். முதல்ல கேட்கிறான், அவர் யார் ஆண்டவரே, நான் பார்க்கணும். இப்ப ஆண்டவர் சொல்ல, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிறவர் அவர்தான். ஓ glory to God. உம்மோடு பேசுகிறவர் யாரு? அவர்தான் சொன்ன உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். 39வது வசனம், காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நல்ல கவனிங்க. அப்ப காணாதவர்களை காண செய்கிற தேவன், காணாதவர்களை சத்தமா சொல்லுங்க, காண செய்கிற தேவன் நம்முடைய தேவன். காண்கிறது இந்த உலகத்தில் இருக்கு, அது நம்மளாலே பார்த்து கொள்ள முடியும். ஆனா நீங்க காண்கிறத அவர் உங்களுக்கு ஒரு நாளும் செய்யவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். சொல்லுது புரியுதா? அப்ப ஆண்டவர் எதை செய்வார் அப்படின்னா, காணாதவைகளை கொடுப்பார். அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீ யாரை மகிமைப்படுத்த முடியும்? ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு மகிமைப்படுத்த முடியும். நீங்க ரோமர் 5:2 அவர் மூலமாய், யார் மூலமாய்? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை எதில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த காணாத உலகத்துல Glory to God, நான் இப்படி சொல்றேன் பாருங்க. நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, இந்த உலகம் காண்கிற உலகம். இந்த உலகம் என்ன உலகம்? காண்கிற உலகம். இன்னொரு உலகம் இருக்கு, அது காணாத உலகம். இந்த காணாத உலகத்திற்கு ராஜாவா இருக்கிறது தான் யார் அப்படின்னா, காணப்படாத தேவன். இந்த காண்கிற உலகத்திற்கு ஒருத்தர் ராஜாவா இருக்கிறான், அவன்தான் நீங்கள் காண்கிற பிசாசு. நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பிசாசு எங்க இருக்கிறான்? அவன் காண்கிற உலகத்தில் இருக்கிறான். அப்ப அந்த காண்கிற உலகத்திற்கு ஒருத்தர் இருக்கிறான், காணாத உலகத்திற்கும் ஒருவர் இருக்கிறார். அந்த காணாத உலகத்திற்கு இருக்கிற இயேசுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த கிருபையை நாம் விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம். இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த விசுவாசம் தேவனுடைய மகிமையை, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமையை அடைவதற்கு நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. என்ன கொடுக்குது? பெரிய
நம்பிக்கையை கொடுக்குது. கொலோசியர் 1:27 வாசிக்கும் போது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். இட்ஸ் எ சீக்ரெட். இது ரகசியமா இருக்கிறதுனால தான் நம்மளால அறிந்து கொள்ள முடியல. உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ள வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். எதை? ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? சித்தமா இருக்கிறாரு. நான் இப்படி சொல்லட்டா, இப்போ யாராவது ஒருத்தர் நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமான்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், ரகசியத்தை சொல்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சொல்லாம கொஞ்ச நேரம் வேற எதையாவது பேசுனாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதையோ ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னல, அதை சொல்லு. சொன்னாலும் மறந்துருப்பான். நம்ம டேட்டை சொல்லி ஞாபகப்படுத்தி, இன்னைக்கு நீ அன்னைக்கு இத்தனை மணிக்கு நீ சொன்னைய, ராத்திரி நீ சாப்பிடும்போது சொன்னைய, அது என்ன சொல்றதோட விடுவீங்க நீங்க? எதையோ நீ சொல்ல வந்த உடனே நம்மளே ஒரு கற்பனை உண்டாக்குறோம் இல்ல? நீ என்ன குறிச்சுதான் எதையோ நீ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டுகல்ல. நல்ல கவனிங்க, நான் ரகசியத்தை சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள் இருக்கிறார். இப்போ உங்களுக்குள் அவர் இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தையை வாசிங்க. அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி, அப்படிதானே இருக்கு. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த என்ன ஆனார்? சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்கிறாரா? வெளிப்படுத்துவதற்கு ரெடியா இருக்கிறார். ஆனா இப்பவும் பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பேரும் ஒன்னா மாறிட்டோம். ஆனாலும் ஒருத்தன் இன்னும் பேசிட்டே இருக்கிறான். பாஸ்டர், இவர் சொல்றத நம்புறதா, அவர் சொல்றத நம்புறதா? புரியுதா? இப்போ எனக்குள்ள என்ன உண்டாகுது? அவ்வளவு லேசா விட மாட்டான் இல்ல. வேதம் சொல்லுது, நான் மாமிசத்துல பிழைக்கிறதா, இல்ல எனக்காக அன்பு கூர்ந்து சிலுவைகளை எனக்காக மரிச்சார்ல, மரிச்சு உயிர்த்தெழுந்து இப்ப எனக்குள்ளேயே இருக்கிறாரு. அவர் முன்னாடி எங்க இருந்தாரு? வெளியே இருந்தாரு. இப்ப வெளியே இருந்தவர் இப்ப என்ன ஆயிட்டார் அப்படின்னா, எனக்குள்ள வந்துட்டாரு. நான் வெளியே இருக்கும்போது நான் அவரை பார்த்தேன். இப்ப அவர் இல்ல. அவர் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிறாரு. அவரை பார்க்காததுனால நான் என்ன செய்ய மாட்டேங்க? நான் நம்ப மாட்டேங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ யார் அப்படின்னா, நீ புதிதான ஜீவன் உள்ளவன். சொல்லுங்க, நீங்க யாரு? நம்ம புதிதான ஜீவன் உடையவர்கள். அப்ப இந்த புதிதான ஜீவன் உடையவன் யார் அப்படின்னா, அவனை தான் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவர்கள் அல்லது ஆவியின் மனிதன் என்று பேசுகிறது. யார் இந்த ஆவியின் மனிதன்? அவன் எனக்குள்ள இருக்கிற ஆளு. இப்போ உள்ள யார் இருக்கிறா? எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. இப்போ அவர் இருக்கிறதுனால அவருடைய ஆவியில நான் நடத்தப்படும் பொழுது என்னால எனக்குள் இருக்கிறவரை புரிந்து கொள்ள முடியும். எனக்குள்ள இருக்கிறவரை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும்.
நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. என் கூட இத்தனை வருஷமா இருக்கிறாரு பாஸ்டர், அவரையே புரிந்து கொள்ள முடியல. உள்ள ஒருத்தர் காணாம இருக்கிறாரு, அவரை எப்படி புரிந்து கொள்றது? நல்ல கேள்வி. ரோமர் 6:8 அதுக்கு பதில் இருக்கு. ரோமர் 6:8 வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமே, ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். Glory to God. நீங்க கிறிஸ்துவோடு மரித்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குல்ல, பழைய மனுஷன் தான் செத்து போனா, பழைய சுபாவங்கள் செத்து போச்சு. இப்ப நான் யாரா இருக்கிறேன்? புதிதான மனுஷனா இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள இன்னொரு வசனத்தை வாசிங்க, 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்களை மரித்தோரிலிருந்து நீங்க பிழைத்திருக்கிறவர்களாக. நல்லா புரிஞ்சணும். நான் என் பழைய மனிதன் மரிச்சிட்டான், நான் இப்ப புதிதான மனிதனை நான் தரித்திருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்கிறேன்? நான் பிழைத்திருக்கும்படி என்ன செய்யணுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? இந்த சரீரத்தை நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தை இதுவரையிலும் இந்த உலகத்துல நான் என்ன செய்தேன்? சில காரியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனா இனி எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 8:2 வாசிங்க. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்துவினாலே, மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். முன்னாடி வேற பிரமாணம் எனக்குள்ள இருந்து நன்மையை செய்ய விடல, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய விட மாட்டுக்கு, செய்ய விட மாட்டுக்கு. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்ப வேற ஒரு பிரமாணம் தான் முன்னாடி இருந்து. இப்ப என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். என்ன செய்யுது அப்படி தெரியுமா? அந்த மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. ஒரு ஆமீன் வரமாட்டுக்க. என்னை எங்க இருந்து விடுதலை ஆக்கிற்று? அந்த பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து என்ன செய்துட்டு விடுதலை ஆக்கிற்று. நான் இப்ப யாரா இருக்கிறேன்? நான் விடுதலை ஆக்கப்பட்டவன். நான் ஒரு 7 காரியத்தை கடகடன்னு சொல்றேன். புதிதான ஜீவன் உள்ளவர்கள் யார்? அவருடைய வாழ்க்கையில அவன் யாரா இருக்கிறா, என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நான் காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, நான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்திருக்கிறோம். இப்ப அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? பிழைத்திருக்க முடியும். ரைட். முதலாவது, இந்த புதிதான ஜீவன் உள்ளவன் அல்லது ஆவிக்குரிய மனிதன் அப்படி எடுத்துக்கலாம். ஆவியின் மனிதன். ரைட். ஒன்று, அவன் சரீரத்தை என்ன செய்கிறான் அப்படின்னா தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த சரீரம் பிலாங் டு காட். இது எனக்கு உண்டானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படியெல்லாமோ இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நான் அதுல என்ன செய்ய விரும்புறேன்? வாசம் பண்ண விரும்புகிறேன். அப்ப இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. இது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சொந்தம். நம்பர் 2, ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நம்பர் 2, ஆவியின் மனிதன் எல்லாவற்றிலும், சொல்லுங்க, எல்லாவற்றிலும் முற்றிலும்
முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல ஆவியின் மனிதன் தன்னுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்தவன்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவன். 2, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவன். 3வது, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நம்முடைய சரீரத்துல நம்ம சுமந்து திரிகிறோம். அவருடைய மரணத்தை நம்ம எப்பவும் என்ன செய்கிறோம்? அவர் நம்முடைய சரீரத்துல நம்ம சுமந்து திரிகிறோம். அப்படின்னா என்ன? நான் பழைய மனுஷன் இல்லை, நான் யாரா இருக்கிறேன்? புதிய மனுஷன். புரியுதா? நான் யாரா இருக்கிறேன்? பழையவன் அல்ல, நான் யாரா இருக்கிறேன்? புதிய மனுஷன். Glory to God. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் யார் உனக்கு தெரியுமா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் பழைய ஆளா இருந்தா உன்னை ஒரு வழி பண்ணியிருப்பேன். அப்போ பழைய ஆளு என்ன செய்யல? சாகல. இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க, இரு இப்ப நேரம் சரியில்லை, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து. அப்ப என்ன நடக்குது? என்ன? யாரோடைய ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. Glory to God. நான் கிறிஸ்துவின் மரணத்தை நான் என்ன செய்கிறேன்? என் சரீரத்துல நான் சுமக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 4வது பாயிண்ட், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த தேகத்தில் நான் என்ன செய்கிறேன்? குடியிருக்கையில், நான் எங்க குடியிருக்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறேன். ஓ, glory to God. நான் எங்க குடியிருக்கிறேன்? சொல்லுங்க. நான் எங்க குடியிருக்கிறேன்? நான் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறேன். நான் ஆவிக்குரிய மனிதன். நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறேன். பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம். என்னுடைய குடியிருப்பு இந்த தேசம் ஏன் சொந்தம் அல்ல. நான் யாருக்கு சொந்தமானவன்? நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவன்னு சொல்றோம். ஆனா அது நமக்கு எப்படி நம்பிக்கை வருதுன்னா, நான் செத்த பிறகுதான் பாஸ்டர் அது பார்க்கணும். ஏன்னா அப்பந்தானே பாட்டு பாடுறாங்க. இல்ல, நம்ம செத்த பிறகுதான் பரலோகமே என் இந்த உலகத்துல வாழும்போது அவனுக்கு பரலோகத்தை குறித்து சிந்தையே இல்லை. ஏன்னா காண்கிறத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பரலோகத்தையும் பார்க்கல. ஆனா நம்புறான், பரலோகம் இருக்குன்னு நம்புறான். அவன் செத்து போயிட்டான். உயிரோடு இருக்கிறவன், ஐயோ இவன் செத்து போயிட்டானே, சரி ஒரு பாட்டை, பரலோகத்துக்கு போறானோ போலையோ, என்ன செய்வோம்? ஒரு பாட்டையாவது பாடி அவனை தேவ சாயல்ல மாற்றி என்ன பண்றான்? நம்மால் அனுப்பி வச்சிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு போறதை விட மரண வீட்டுக்கு போப்பா. அங்க எல்லா மனுஷனுடைய முடிவும் நீ பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அங்கேயும் ஆண்டவர் ஒன்னு கற்றுக் கொடுக்கிறாரு. டேய், 2 பேரும் ஒன்னாவே இருந்தவடா, எனக்கு முன்னாடியே இவ்வளவு சீக்கிரமா போயிட்டேடா. அவன் சொல்றான், நண்பா நான் முன்னாடி போய் உனக்கு நான் ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறேன், சீக்கிரம் வந்துடுறா மச்சான், நீ முன்னாடி போடா, நான் பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு நான் போறேன். அந்த நேரத்தில் ஒரு அழுகையெல்லாம் வரும், என்னை விட்டுட்டு போறியடா. அவன் சொல்லுவான், நீ கவலைப்படாத, சீக்கிரமா வந்துரு, நான் அங்க போய் ஒத்தைக்கு தானே இருக்கணும் இல்ல. அப்போ அவனும் ஒரு செய்தியை சொல்லிட்டு போறான், நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, சீக்கிரமா வந்துரு. நல்ல கவனி, நம்ம எங்க குடியிருக்கிறோம்? கர்த்தரிடத்துல குடியிருக்கிறோம். வாசிங்க, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14. நானும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்டதிருப்பேனாக, அவரால் உலகம், நல்ல கவனிங்க, அவரால் கிறிஸ்துவால் இந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் முதல்ல சொன்னேன்,
நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவருடைய மரணத்தை எப்பொழுதும் சுமக்கிறோம். ரைட்? இப்ப இந்த உலகம், இந்த காண்கிற உலகம் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா சிலுவையில அறையப்பட்டுருச்சு. இப்ப வேதம் சொல்லுது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அறையுண்டிருக்கிறேன். Glory to God. அப்ப நான் வேறொரு உலகத்திற்கு, எப்படி இயேசு வேறொரு உலகத்திற்கு போனாரோ அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு மரித்தவர்கள். வேதம் சொல்லுது, உங்களை இருளின் ராஜ்யத்தில் இருந்து எங்க கொண்டு போயிட்டாரு? அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போயிட்டாரு. Glory to God. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? உங்களுடைய குடியிருப்பு கர்த்தரிடத்தில் இருக்கு. கர்த்தரோடு இருக்கிறீங்க. Glory to God. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதை நீங்க புரிந்து கொண்டாதான் நம்ம தேவனோடு கூட இருக்கிறேங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். நீங்க எங்க இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் குடியிருக்கிறீங்க. உலகம் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறீர்கள். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உலகத்துல தான் வாழ்றீங்க. இந்த உலகத்துல மற்றவர்களை போல நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே இல்லை, நடக்காது. உங்களால வாழலாம், வாழ முடியாதுன்னு இல்லை. கடனை வாங்கி ஒருத்தனை ஏமாத்தி உங்களால என்ன செய்யலாம்? வாழ முடியும். வேதத்தின்படி உங்களால வாழ முடியாது. அப்படி நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா உனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் வைத்திருக்கிறாருப்பா, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் வைத்திருக்கிறார். உன்னால என்ன செய்யணும் சொல்றாரு? நீ எனக்குள்ள குடியிரு. நேரம் போகுது, ரைட்? போனா எங்கே போயிடலாம். சரி, ரைட். அடுத்த வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 5:15. வசன வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்கென்று பிழைத்திராமல் வேற யாருக்காக பிழைக்கணுமா? தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. ஓ glory to God. ஆவிக்குரிய மனிதன் தனக்காக இனி என்ன செய்யக்கூடாது? பிழைக்காம யாருக்காக பிழைக்கணும் அப்படின்னா, ஏன்னா என் வாழ்க்கையினுடைய எல்லாமே வேதம் சொல்லுது பிதாவானவர் அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப எனக்கு உண்டான எல்லாமே யார் கையில் இருக்கு அப்படின்னா இயேசுவுடைய கையில் இருக்கிறது. அப்ப அவர் இல்லாம என்னால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா? வேதம் சொல்லுது ஆவிக்குரியவன் 5 இனி தங்களுக்கென்று பிழைக்காம யாருக்காக பிழைக்கணும் அப்படின்னா தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார்ல அவருக்காக நீ பிழைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா அவருக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும், அதை 17வது வசனத்தை 16, 17 வாசிங்க. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறிய முடியாது. என் மாமிசத்திலிருந்து கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அவர் கடவுள்னு சொல்லுவோம்ல. ஆனா மாமிசத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அவரும் ஒரு கடவுள்னு நீ அறிந்து கொள்ளலாம், ஆனா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியாது. அவர் அப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நீ ஆவிக்குரியவனாய் மாறணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் யாரா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க உங்களுக்குன்னு வாழாம நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்றீங்க பாருங்களேன். அந்த வாழ்க்கை தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை. நீங்க அவருக்காக வாழும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். 6வது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க.
Glory to God. நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் நாங்கள் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நான் மாமிசத்துல தான், ஹலோ, நான் மாமிசத்துல தான் நான் வாழ்கிறேன். ஆனா நான் மாமிசத்திலிருந்து போராடுகிறவன் அல்ல. நீ மாமிசத்துல போராடி எதையும் ஜெயித்திரலான்னு எங்க நினைக்காத, கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சிடக்கூடாது. மாமிசத்துல சண்டை போடலாம். வேதம் சொல்லுது, எப்பா உன்னுடைய ஃபைட்டே நீ நல்ல போராட்டத்தை போராடு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது ஃபைட் வித் குட் ஃபைட், நல்ல போராட்டம், நல்ல யுத்தம், ரைட்? அப்போ நல்ல கவனிங்க, மாமிசத்தில் போர் செய்கிறவர்கள் தேவராஜ்யத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கலாத்தியர் 5:24, கலாத்தியர் 5:24, 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையை என்ன செய்துட்டாங்க? ஹலோ, என்ன செய்துட்டாங்க? அதை சிலுவையில் அறைந்துட்டாங்க. எதை அறைஞ்சிட்டாங்க? மாமிசத்தையும் மாமிசத்தில் உண்டாகிற இச்சை எங்க அறைஞ்சிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு? மாமிசத்திற்குரியவர்கள் அல்ல. இனி உங்க வீட்டில் சண்டை வந்துச்சு அப்படின்னா நீங்க யாரு? ரட்சிக்கப்படாத ஆளு. மறுபடியும் ஒழுங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துரு. சும்மா ஃப்ரீயெல்லாம் தர மாட்டேன். வேதம் சொல்லுது, நீங்க மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. யுத்தம் எங்க இருக்கணும் அப்படின்னா ஆவியில் இருக்கணும். வேதம் ரொம்ப அழகா எபேசியில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ மாமிசத்துல போராடி ஜெயிக்கவே முடியாது பிரதர். அதே 6:14 படிச்சு பாருங்க. நானும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்னையும் குறித்து நான் மேன்மை பாராட்டலப்பா. Glory to God. அவரை குறித்து மட்டும். என்ன கேட்கிற நன்மையான தேவனுடைய ஜனமே, ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பவன், ஒரு ஆவிக்குரிய விசுவாசி என்பவர் தங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். இரண்டாவது, எல்லாவற்றிலேயும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். மூன்றாவது, இயேசுவின் மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமக்கிறவர்கள். நான்காவது, கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்கள். ஐந்தாவது, அவர்கள் தங்களுக்கென்று பிழைக்காதபடி, யாருக்காக பிழைத்திருப்பார்கள்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கக்கூடியவர்கள். ஆறாவது, தங்கள் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ ஆவியில் அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்கள்? போர் செய்கிறவர்கள், ரைட்? கடைசி 7வது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 2 கொரிந்தியர் 13:3. நல்ல கவனிக்கணும். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறவர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல. உங்களுக்குள் யாராய் இருக்கிறார்? ஹலோ, உங்களுக்குள் யாராய் இருக்கிறார்? அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் எதை தேடுறேன்? நான் வெளியே மறுபடியும் தேடுறேன். எங்க தேடுறேன்? இவ்வளவு கேட்டும் நான் இப்ப எங்க தேடுறேன் அப்படின்னா, எனக்குண்டானதை நான் வெளியே. வேதம் சொல்லுது, எப்பா கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு சாட்சியடா. எங்க தேடுறேன்? வெளியே தேடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள தேடு. உனக்குள்ள கர்த்தர் இருந்தா அவர் என்ன செய்வார்? உனக்கு நல்லவராய் இருப்பார், உனக்கு வல்லவராய் இருப்பார். நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப உனக்குள்ள அவர் இல்ல அப்படின்னா யார் இல்லைன்னு அர்த்தம்? இயேசு இல்லைன்னா நீ அற்புதத்தை பார்க்க முடியாது. இப்போ நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய போறோம். அதே 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்து பாருங்க. நீங்க இப்போ நான் இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஆவிக்குரியவர்களா அல்லது நீங்க ஒரு ஆவிக்குரிய விசுவாசியா
நீ உங்களை சோதித்து பாரு. நீங்கள் உங்களை பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து, என்னப்பா சத்தம் வர மாட்டேங்குது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க யாரா இருக்கிறீர்கள்? ஆவிக்குரியவர்களாயிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய மனிதனாயிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய காரியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுது, உலகம் அறிந்து கொள்ள முடியாது. அவன் எதிர்காலத்தை உலகம் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப யார் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய மனிதனால தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை, நடக்க போகிற காரியத்தை ஒரு ஆவிக்குரிய மனிதனால என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இங்க கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கும்படி தான், வாசிங்க 1:4, அவர் நம்மை விடுவிக்கும்படி, அவர் நம்மை விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. உங்களையும் என்னையும் அவருடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி. அதை யாரும் அறிந்து கொள்வதில்லை. எப்படி அறிந்து கொள்ளுவாங்கிறேன்? ஏன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்தது கல்யாணத்துக்கு தானே ஞானஸ்தானம் எடுத்தேன். எனக்கு ரட்சிப்புக்காக ஞானஸ்தானம் எடுத்தேன். நம்ம ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் உண்டவர். மறுபடியும் வரும்போது ஆண்டவர் சேர்த்து கொள்றாரு, சமாதானம் ஆயிருதோம். மறுபடியும் ஆண்டவர் விட்டு நம்ம விலகி போறோம்ல. கொஞ்சம் நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவ சபையே. கொலைசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீங்கள் மரித்தீர்கள். 2வது 1-2-3 வாசிமா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வார்த்தையை? தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கொலைசியர் 3வது அதிகாரம் 1-2-3 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ரைட். ஓ glory to God. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானா, நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. லிசன். அப்போ உலகத்தில் உள்ளவைகளை ஆண்டவர் தேட சொல்லல. இப்ப எங்க தேட சொல்றாரு? உங்களுக்கு உண்டானவைகள்லாம் இப்ப எங்க இருக்கு? அவரோடு கூட இருக்கு. அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கு. அடுத்த வார்த்தை, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன செய்றீங்க? மரித்தீர்கள். நீங்க மரித்தீர்கள். இப்போ உங்க வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? எங்க மறைந்திருக்கு? கிறிஸ்துவோடு கூட உங்க வாழ்க்கை மறைந்திருக்கு பிரதர். உங்க ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. இட்ஸ் a secret. உன்னால் அறிந்து கொள்ள முடியும். எப்போ? நீ ஆவியின் மனிதனாய் மாறும் பொழுது, ஒரு ஆவிக்குரியவனாய் மாறும் பொழுது எதை அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. நான் எதை பார்க்கிறேன்? வெளியரங்கமா இருக்கிற வாழ்க்கையை பார்க்கிறேன். வெளியரங்கமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வெளியரங்கமா இருக்கிறத பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைந்திருந்தோம். நம்ம ஆளு அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை.
பொண்ணு பார்க்க வராங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கிற பெயிண்ட் எல்லாம் அடித்து ஒரு டைப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காது. இவன் பார்த்த உடனே ஆஹா, இதுதான் பாஸ்டருக்கு தேவ சித்தமே. கர்த்தர் ராத்திரியும் பகலும் என்னை தூங்க விடல, என் கண்ணு முன்னாடியே கொண்டு நிறுத்துறாரு பாஸ்டர். அப்படியாப்பா, தேவ சித்தமாப்பா? சரிப்பா, நல்ல முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணியாச்சு பாஸ்டர். ஏன்னா தேவ சித்தம் ஆயிட்ட, ஆண்டவர் வேற அவர்கிட்ட பேசிட்டாரு, கல்யாணமும் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையிலேருந்து பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இழக ஆரம்பிக்கும். இப்பதான் பிரச்சனையும் ஆரம்பமாகும். என்ன பாஸ்டர், இனி அவ கூட என்னால வாழவே முடியாது. ஏன்பா? நீதானே தேவ சித்தம். என்ன அது அன்னைக்கு பாஸ்டர், இன்னைக்கு தேவ சுத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருங்க பாஸ்டர். இல்ல கவனி, அப்ப ஏன் அன்னைக்கு தேவ சித்தமா இருந்து இன்னைக்கு தேவ சித்தம் ஏன் இல்லைன்னா பெயிண்ட் தான் காரணம். ஒரிஜினலை நம்பு, நம்ம டூப்ளிகேட்டையே தான் நம்புறோம். அதுதான் பாஸ்டர் பளிச்சுன்னு இருக்கு. இல்ல வெளிப்பிரகாரமா இருக்கிறத பார்த்து ஏமாந்துரும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுதுப்பா. நான் சொல்லலை, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கை தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. வெளியரங்கமாக பார்க்கிறத பார்த்து என்ன செய்திராத, ஏமாந்துடாத. Glory to God. ஆண்டவர் சொன்னார், தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? 2, நம்பர் 1, அவருக்கு சொந்தமாக இருப்பதற்கு, சொந்த ஜனமாக இருப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். 2வது, நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக அவருக்கு ஒப்பு கொடுத்தார். 1, வேற ரீசனே கிடையாது. உங்களையும் என்னையும் அழைத்ததுக்கு வேற காரணமே எழுதப்படலை. இந்த மீட்பு எதுக்காக அப்படின்னா, அவருக்கு சொந்த ஜனமா நீ உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் வாழ்ந்துட்டு போயிடணும். 2வது, நற்கிரியைகளை செய்யணும். இயேசு இந்த உலகத்தில் செய்த காரியங்களை நீயும் செய்யணும். எல்லாமே கடவுளே செய்வார் அப்படின்னா நீங்களும் நானும் எதற்கு? நம்ம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். எல்லாமே அவரே செய்யட்டும் பாஸ்டர், இல்லைன்னா அவருக்கு பதில் தான் நீங்க இருக்கிறீங்களே, நீங்களே செய்யுங்க பாஸ்டர். வேற வழியே இல்லாம நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு. வேற என்ன பண்றது? இல்ல, அப்ப நல்லா கவனிங்க. அங்க போய் சும்மா நின்னா, எங்கப்பா உனக்கு தாளந்த கொடுத்தன, நீர் அன்னைக்கே எனக்கு தெரியும். பாஸ்டர் கேட்க மாட்டாரு, ஆனா நீர் கேட்பேர் எனக்கு தெரியும். பத்திரமா வச்சிருக்கிற ஆண்டவரே, உனக்கு ஒரு பெரிய மாலை எடுத்து போட்டு இல்ல உன்னை கனம் பண்ணி உனக்காக தான் இந்த சேரை வைத்திருக்கிறேன் உட்கார்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. இப்ப யோசிங்க, என்ன இந்த உலகத்துல வாழ்றோம், இன்னொரு உலகத்திற்கு போக போகிறோம். அங்க போய் நீ நல்லா, இந்த உலகத்திலையும் நீ நல்லா வாழ்ந்து அங்கேயும் போய் நல்லா வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான். நீ ஆவிக்குரிய மனிதனா இருந்தா மட்டும்தான் உன்னால வாழ முடியும். Glory to God. அதனால தயவு கூர்ந்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, யாரிடத்துல? உனக்காக ஜீவனை கொடுத்து உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார்ல, அவரிடத்துல எதவை? உன் விசுவாசத்தை வைத்து சொல்லி முடியாத மகிமையின் சந்தோஷத்தை நீ என்ன செய்துக்கோ, பெற்றுக்கோ. அவர் மேல விசுவாசத்தை வைத்தன்னா அவர் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அவர் கொடுக்கிற மகிமை இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன இல்லை தெரியுமா? அளவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லி முடியாத மகிமையில் நிறைந்தவருமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆளு அந்த மீட்பை
அந்த மீட்புக்குள்ள இருக்கிற சமாதானத்தை, அந்த மீட்புக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை, அந்த மீட்புக்குள்ள இருக்கிற மகிமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பெயரளவுல விசுவாசியா இல்லப்பா, உண்மையான விசுவாசியா வாழ்ந்துடணும். ஒரு ஆவிக்குரியவனா நீ வாழ்ந்துடணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும்படி 4:9 வாசித்து பாருங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் என்ன செய்வது? நாம் பிழைக்கும்படிக்கு. அவரால் தான் உங்களுக்கு பிழைப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், அவரால் தான் உங்க வாழ்க்கையை கட்டியமைக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒருவராலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினதானால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பு வெளிப்பட்டது எப்படி தெரியுமா? நீ வாழணும்னு சொல்லி உனக்காக தன் நேசித்த குமாரனை கொடுத்ததுனால. 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால. அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனால இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 5:10 நீங்க வாசிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை என்ன செய்கிறான்? தனக்குள்ளே காத்திருக்கிறான். உங்களுக்குள்ள மட்டும்தான் அதை பார்க்க முடியும். சரியா? வேற ஒருவனால பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை எங்க தேடுறீங்க? வெளியே இல்ல, உள்ள தேடணும். இயேசுவை எங்க தேடணும்? வெளியே கிடைக்காது. ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கிற இயேசுநாதர் அல்ல, அது பொம்மை. இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டு இருக்கிறான், இதுதான்டா உண்மையான இயேசுநாதர். கிறிஸ்துமஸுக்கு அந்த பொம்மையை 4 பொம்மையை கொண்டு வச்சா இயேசுநாதர் என் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறான். நோ, உனக்குள்ள இருக்கணும். வேதம் அழகா சொல்லுது, வாசிங்க. குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை எங்க கொண்டிருக்கிறான்னா உங்களுக்குள்ள இருக்குப்பா. அடுத்த வார்த்தை, தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவனை நீங்க யாரா மாத்துறீங்க? பொய்யனாக்குறீங்க. ஏன் தெரியுமா இயேசு உங்க வாழ்க்கையில் நம்ப முடியல? ஏன் தெரியுமா இயேசுவை விசுவாசிக்க முடியல? ஏன் தெரியுமா இயேசுவை பின்பற்ற முடியல? காரணம் என்ன? உனக்குள்ள இருக்கிற இயேசு உண்மையானவர் அல்ல. யாரு? ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கிற இயேசுநாதர் உள்ள இருக்கிறார். பொம்மை இயேசு இருக்கிறாரு. தாடி வச்ச இயேசு உள்ள இருக்கிறதுனால அவரையே நான் பார்த்துட்டேன். பாஸ்டர், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பாஸ்டர், இயேசுநாதர் நான் பார்த்தேன், அவர் தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு கம்பை பிடிச்சிட்டு வந்து நின்னாரு பாஸ்டர். நீ பார்த்ததெல்லாம் அந்த இயேசுவை தான். வேதம் சொல்லுது, உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. உனக்குள்ள அவருக்கு என்ன இல்லை? ரூபம் ஒன்று இல்லை, ஆனா உனக்குள்ள இருக்கிறார். உன் ஆவியில வாசம் பண்ணுகிறார். உன்னால உணர முடியும், உன்னால பேச முடியும், உன்னால நடக்க முடியும், உன் வாழ்க்கையை அவரால் மாற்றி அமைக்க முடியும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ இந்த வார்த்தையை உனக்குள்ள வைக்கும் பொழுது, இந்த வார்த்தை தான்ப்பா சத்தியம். வசந்த வாசிங்க 5வது அதிகாரம் 20வது வசனம் நினைக்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஹலோ, வேதம் சொல்லுகிறது, நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. இயேசு யாருப்பா? அவர் சத்தியம் உள்ளவர். இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு யாரு? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இப்ப இயேசு யாரு? சத்தியம் உள்ளவர். இப்ப நீ அவரை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்வது? எங்க போய் அறிந்து கொள்வது? கூகுள் இயேசு யார் சொல்லு, அது கடகடன்னு சொல்லும். ஓஹோ, இயேசு இப்படிதானா? அது சொல்றதை நம்பிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறான். நோ, இந்த இயேசுவை நீ அறிந்து கொள்ளணும்னா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் நீ இருக்கணும். புரியுதா? எங்க இருக்கணும்? சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள இருந்தாதான் அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். சத்தியம் என்னது?
அவருடைய வார்த்தையே சத்தியம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா ஆவிக்குரிய மனிதன், நான் முடிக்கிறேன், கவலைப்படாதுங்க. இப்போ மாமிசத்திற்குரிய மனிதன் வாழ்கிறதுக்கு 3 வேளைக்கு சாப்பிடணுமாப்பா? 3 வேளைக்கு சாப்பிடணும். சில ஆள் 9 வேளை சாப்பிட்றவனு இருக்கிறான். தப்பு சொல்லலை. இன்னைக்கு டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா, நீ ஒரு பானை சோறை மொத்தமாக சாப்பிட்றதுனால தான் உன் சுகரே இறங்க மாட்டுக்கு. அந்த ஒரு பானையை 9ஆக பிரிச்சிரு அப்படின்ட்டார். வேறு வழி இல்லை, சாப்பிடுங்க, தப்பு இல்லை என்ன, ஆனால் கம்மியாக சாப்பிடுங்க. வேதம் சொல்லுது, மாமிசத்திற்குரிய மனிதனை நல்ல ஆரோக்கியமாக நல்ல அழகாக வைக்கணும்னு விரும்புகிறீங்க, நல்லது. அதுக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? நல்லா சாப்பிட்றீங்கல்ல. டாக்டர் சொல்லி, அம்மா எலும்பு தோலுமா இருக்க, நல்ல டேட்ஸ் சாப்பிடுமா, நல்ல பால் குடி. டாக்டர் சொல்கிறாரா? நிறைய முட்டை எடுத்துக்கோ, நல்லது. எதுக்கு? எலும்பும் தோலும் சதை உண்டாவதற்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆவிக்குரிய மனிதனை பட்னியாக போட்டீங்கன்னா அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு என்ன கொடு? வார்த்தையை கொடு. நீ இந்த வார்த்தையால் நினைக்கிறான், நான் அவரை ஒரு குழந்தை இயேசுவாவே வச்சுக்கிட்டுமா பாஸ்டர், அவர் வளரலாம் வேண்டாம். ஏன்னா இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, சிறு பிள்ளைகளை தான் நேசிக்கிறார் பாஸ்டர். அதனால் அவருக்கு நான் பாலே கொடுத்துறதுன்னு, இன்னும் பால் குடிக்கிற அனுபவத்தில் தான் இருக்கிறான். பவுல் சொல்றாரு, எப்பா நீ புருஷன் ஆயிற்ற, நீ பால் குடிச்சனா அது என்ன செய்யாது? பத்தாது. நீ யாரா மாறு? நீ பிள்ளைகளாய் அல்ல, நீ புருஷனா மாறு. உன் சரீரத்திற்கு ஏற்றவாறு மாறிடணும். அப்போ வேதம் சொல்லுது, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு என்ன உள்ள போகணும்? என்ன உள்ள போகணும்? சத்திய வசனம் உள்ள போகணும். சத்திய வார்த்தையை நான் படிக்கணும். சத்திய வசனத்தின்படி நான் செயல்பட ஆரம்பிக்கணும். வெறும் கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்தா இந்த வார்த்தை என்ன செய்யாது? உங்களுக்கு பிரயோஜனப்படவே படாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் ரொம்ப நாளா வெளியே இருந்து தட்டிகிட்டே இருக்கிறேன், நீயும் திறக்க மாட்டுக்க, நீ எப்போ திறப்பேன்னு நான் வாசல்லே நிற்கிறேன்ப்பா. அந்த ஆள் வேற வார வாரம் ஆண்டவரே சபைக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறார். நானும் அவர் கூப்பிடுறத கேட்டு நானும் உள்ள வந்து நிற்கிறேன், எப்போயாவது உன் வாசலை திறப்பியா அப்படின்னு. திறக்காம இருக்கிற. வேதம் சொல்லுது, வெளியே நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேன்? உள்ள இருக்க வேண்டிய ஆளு எங்க நிற்கிறாரு? நான் அப்படி கேட்கலையே. உள்ள இருக்கிற ஆளு எங்க இருக்கிறான்னு கேட்டேன். வெளியே இருக்கிறார். வெளியே இருக்க வேண்டிய ஆள் எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். புரிஞ்சுதா? வெளியே இருக்க வேண்டிய உலகம் உள்ள இருக்கு, உள்ள இருக்க வேண்டிய இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னா வெளியே இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பரிதாபப்பட்டு கேட்கிறார், இந்த 2024 நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன். நான் ரொம்ப நாள வெளியவே நிற்கிறேன். வாசிங்க 3:20, வெளிப்படுத்த 3:20. நான் வாசப்படி நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன். ஆண்டவர் தானா உள்ள வரமாட்டாருக்கா? ஆண்டவர் தானா உள்ள வரமாட்டார். திறந்த வீட்டில் யார் வருவா? நாய் தான் வரும். ஆனா இயேசுநாதர் வீடு திறந்த விட, ஹலோ வீட்டில் இருக்கிறது யாரு? வீட்டில் ஆள் இருக்கிறாங்களா இல்லையா? கதவை தட்டிட்டு தான் வருவார். கதவை தட்டாமல் வரைய மாட்டார். இப்போ ஆண்டவர் ரொம்ப நாளா நிறைய கதவை தட்டிகிட்டே இருக்கிறார். எப்பா எவ்வளோ நாள் தான் நான் வெளியே நிற்கிறது? கதவை தர, உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். நான் உள்ளே வந்துட்டா உள்ளே இருக்கிறவன் வெளியே போயிடுவான், நீயும் என்ன போல மாறலாம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் வெளியே நின்று கேட்குறாரு, நான் வெளியே நிற்கிறேன், நான் உன் கதவை தட்டுறேன். நிறைய கதவு திறக்கப்படாததுனால, மழை வெள்ளத்தினால ஜாமாய் போயிருக்கு. திறந்துதான் பார்க்குறீங்க, திறக்க முடியல பாஸ்டர். அவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் குறித்து கவலைப்படாதப்பா, நீ கொஞ்சம் என் கூட ஒன்று சேர்ந்துட்டுன்னா, நான் பிறந்ததே எங்கே தான்? தச்சனுடைய வீட்டில் தான் பிறந்திருக்கிறேன்.
அந்த கதவை நான் என்ன பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். ஓ glory to God. நீ அடைச்சிட்டு திறக்க முடியலன்னு கவலைப்படாத. நீ கொஞ்சம் உள்ள இருந்து புஷ் பண்ணனா நான் உள்ள வந்துடுவேன். நான் உள்ள வந்துட்டா இனி அந்த கதவை என்ன செய்திரும், திறந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஜாமாய் போய் இருக்கிற கதவு திறக்கிற நேரம், நீ உள்ள இருக்கிற புஷ் பண்ண, அப்படியே கண்களை அடைத்து கல்வாரிக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு சொல்றாரு, எப்பா நான் வெளியே இருக்கிறேன்ப்பா, நான் வெளியே இருக்கிறேன்ப்பா, நான் வெளியே இருக்கிறேன். என் சத்தத்தை திறந்து நீ கதவை திறந்தா நான் உள்ள வந்துருவேன், நான் உள்ள வந்துருவேன். நீ அந்த உள்ள வந்துருவேன். நான் உள்ள வந்துட்டேனா எனக்கும் உனக்கும் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாயிரும். அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஹல்லேலூயா. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல நீயும் யாரா மாறிடுவ தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறிடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவ வாழ்க்கையில வந்துட்டா நீ ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறிடுவ. அவர் சொல்றாரு, நான் ஜெயங்கொள்ளுகிற இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் இருக்கிறதை போல உன் வாழ்க்கையில நீங்களும் ஜெயம் கொண்டுருவீங்கப்பா. எத்தனை பேருக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வேணும்? பிரதர் சிஸ்டர், 2024 ஆண்டுல கர்த்தர் உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அவர் சொல்றாரு, என்னோடு கூட நீ அவரோடு கூட சிங்காசனத்துல விட்டு நிற்ப. ரேமா லாத்து ராசே தீர்க்க தரிசனமா சொல்லுகிற 2024 ஆண்டு உனக்காக ஒரு சிங்காசனம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரதர், கர்த்தர் வைத்திருக்கிறார். லிசன் டு சர்ச், நீ இத கேளு. ஓ ராசே கதராபா, உனக்குன்னு ஒரு சிங்காசனத்தை, உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை, உனக்குன்னு ஒரு மேன்மையை நான் வைத்திருக்கிறேன். என்னோடு கூட, என்னோடு கூட நான் இருக்கிற இடத்துல நான் உன்னை கொண்டு வைக்க போறேன். நான் உன் குடும்பத்தை வைக்க போறேன். நான் உன் குடும்பத்தை வைக்க போறேன். ரக்காத்தா ராசே, கதவை தர, கதவை தர, கதவை தர. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் ஓர் இயேசு திறக்கப்படுவதாக. பிரதர், அடக்காத ஆவி, அடக்காத, திறந்து கொடு. இருதயத்தை கடினப்படுத்தாத பிரதர் சிஸ்டர், இருதயத்தை கடினப்படுத்தாத. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உள்ள வந்துட்டா, நான் உள்ள வந்துட்டா அந்த சிங்காசனம் உனக்குதான், அந்த சிங்காசனம் உனக்குதான். பிரதர், மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஆவிகளை அடக்கி கொள்ளாத, வாய்களை திறந்து பேச ஆரம்பி. அப்பா, என் உள்ளத்துல வாங்கன்னு கேளு. சிஸ்டர், பிரதர், என் உள்ளத்துல வாங்கன்னு கேளு. கதவை திறந்து கொடு பிரதர். வாலிப தம்பி, தங்கச்சி, கதவை திறந்து கொடு. ஆண்டவர் உன் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். யாரோ ஒருத்தர் உள்ள வருவதற்காக அல்லப்பா, ஆண்டவர் உன் வாழ்க்கையில வருவாரே ஆனால், ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுப்பாயே ஆனால், நான் சொல்றேன், உனக்கு சிங்காசனம் உறுதி, உனக்கு சிங்காசனம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உயர்வு நிச்சயம். ராமானா சேகாத்தா ராபா. எல்லாரும் அப்படி 2-3 நிமிஷம் அப்படி அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இறங்குகிறார். ரேசேகா லாரா தாரா. பேசு, வாய்களை திறந்து பேசு. there is a higher life, உனக்குன்னு ஒரு உயர்ந்த வாழ்க்கை. there is a pleasant life, உனக்குன்னு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. பேசுங்க, பேசு, அந்நிய பாஷையை பேசு. நீ பேசும் பொழுது வாசல்கள் திறக்கப்படுது, சூழ்நிலைகள் மாறுது. பிரதர், கர்த்தருடைய ஆவியில் நடத்த விரும்புகிறார். ஆவிக்குரியவனாய் மாற்ற விரும்புகிறார். ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். கை கட்டி நிக்காத, கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கலாம். கை கட்டி நிக்காத, சபையில கை கட்டி நிக்காத, கரங்களை தட்டி தேவனை துதிக்க ஆரம்பி. கர்த்தர் இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். அப்படி வல்லமை இறங்குகிறது, அப்படி வல்லமை இறங்குகிறது, அப்படி வல்லமை இறங்குகிறது. ரமா ரபா 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 ரபா
ரபா ரபா ரபா ரபா. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. ஒரு தொடுதல் உண்டாவது. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மாறுகிறது. பலகீன கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். தரித்திரத்தின் ஆவிகளை உடைக்கிறார். ஐஸ்வர்யம் உண்டாகுது, மேன்மை உண்டாகுது. அப்படியே மகிமையை நீ பார்க்கிற. கர்த்தர் உன் கண்ணை திறக்கிறாரு. கர்த்தர் உன் கண்ணை திறக்கிறாரு. உங்களால பார்க்க முடியும் பிரதர், உன் வாழ்க்கையை உன்னால பார்க்க முடியும். 2024 உன்னால இப்பவே பார்க்க முடியும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் சொல்லு. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் வாழ்க்கையில நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன். என் வேலையில உயர்ந்த இடத்துல இருப்பேன். என் பிசினஸ்ல கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பாரு. எனக்கு திருமணம் நடந்திருக்கும். எனக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஏய் பாரியா, பாரு, கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. 2024 ஆண்டு ரபா 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 ரபா. வாசலை திற, கதவை திறந்து கொடு. ஆண்டவர் உள்ள வரட்டும். சிங்காசனத்தை கர்த்தர் திறக்கிறார். உனக்காக ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். You are going to sit in the place. எங்கேயோ அல்ல, தூரமா அல்ல, என்னோடு கூட வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. 2024 ஆண்டு என்னோடு கூட நீ இருப்ப. என்னோடு கூட நீ இருப்ப. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆவியில் நடத்தப்படுகிறவன், ஆவிக்குரியவன். He lead by spirit, not by flesh. ஆவியை கட்டவிழ்த்து விடுகிற ஆண்டவரே, ஆவியை கட்டவிழ்த்து விடுகிற ஆண்டவரே, எங்க சபையில் ஆவியை கட்டவிழ்த்து விடுகிற. receive it now. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஆவியை பெற்றுக்கோ, ஆவியை பெற்றுக்கோ. கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி, அக்கினி, அக்கினி. கமால், அக்கினி, அக்கினி. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ பிரதர். அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குகிறது. உன்னை மாற்றக்கூடிய, உன் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய, போராடுகிற சத்துருவை அழிக்கக்கூடிய ஒரு அக்கினி இறங்குதுப்பா. ஒரு அக்கினி இறங்குதுப்பா. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இந்த அக்கினியை பெற்றுக்கோ. உன்னை மாற்றுகிற, உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற, உன்னோடு போராடுகிற, பலகீனத்தை மாற்றுகிற, சத்துருவை அழிக்கக்கூடிய அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குது. பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. அந்த அக்கினி இறங்குது. சபையின் நடுவா இறங்குது. சபையின் நடுவா இறங்குது. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இந்த பலிபீடத்திலிருந்து கடந்து வருது. அக்கினி கடந்து வருது. Receive it. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ சாதாரணமானவன் அல்ல. ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம். கர்த்தர் சொல்றாரு, எனக்குள்ள வாழ்ந்துரு, உன் வாழ்க்கை சீர்பட்டுருங்கிறாரு. அப்படி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்களை ஆவிக்குரியவர்களாய், ஆவிக்குரிய மனிதனாய், ஆவிக்குரிய மனுஷியாய் நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஆவிக்குரியவர்களாய் நடக்க, ஆவிக்குரிய காரியங்களை பேச, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க, ஆவிக்குரியவைகளை தேட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.